எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீர்கள். ஆகவே சோர்ந்து போகாமல் விதையுங்கள் இருக்கு. ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள்னு சொல்றார். அப்ப விதைச்சா அறுப்போம். இந்த வசனம் தான் விதை, இருதயம் தான் நிலம். இந்த வசனமாகிய விதையை எடுத்து இருதயமாகிய நிலத்தில் விதைத்தால் ஒரு அறுவடையே உண்டாகும். ரட்சிப்பு என்கிற அறுவடை, சுகம் என்கிற அறுவடை, விடுதலை என்கிற அறுவடை, செழிப்பு என்கிற அறுவடை, வெற்றி என்கிற அறுவடை வாழ்க்கையில் அடையலாம் இதை விதைத்தால். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட. திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு குலைந்து சென்றனரே. திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு குலைந்து சென்றனரே. ஒரு குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கு 2017 பிப்ரவரி 15, 16, 17 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை, சென்னை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இக்கருத்தரங்கில் செய்திகள் தமிழில் மட்டுமே வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள பதிவு கட்டணம் ரூபாய் 700 செலுத்தி முன்பதிவு செய்தல் அவசியம். மேலும் விவரங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளவும். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். பின்பு அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாக கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். வசனத்தை விதைக்கிறவனுடைய ஓமை என்று கடந்த சில வாரங்களாக, அதை குறிப்பாக அந்த எல்லா ஓமைகளை காட்டிலும் பிரதானமான ஓமையாக இருக்கிற அந்த ஓமையை நாம் பார்த்து வந்தோம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். 4 வித்தியாசமான நிலங்களிலே அந்த விதைகள் விழுந்தது. விதை வசனம், இருதயம் நிலம், 3 விதமான நிலங்கள். பலன் கொடுக்காத நிலம், 1 பலன் கொடுக்கிற நிலம், 100, 60, 30 பலன் கொடுத்தது. பலன் கொடுக்காத நிலத்தில் ஏன் பலன் கொடுக்கல அதெல்லாம் பார்த்தோம்.
எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்கள். ஏன் ராஜ்யத்தை குறித்து ஊமைகளிலே இயேசு போதிக்கிறார்? இவ்வளவு விவரமாக இயேசு போதிப்பது ஏனென்றால், ராஜ்யம் வித்தியாசமான ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது வித்தியாசமான ராஜ்யம். இந்த ராஜ்யம் எவ்வளோ வித்தியாசமானது? இயேசு சொல்கிறாரு, இந்த ராஜ்யம் வந்திருக்கிறது, உங்கள் மத்தியில் இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறதுன்றார். அவங்களுக்கே தெரியல. இது ரொம்ப காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கே, இதை பற்றி வாசித்து அறிந்தவர்களுக்கே இது தெரியல வந்திருக்குதுங்கிறது. எப்படி வந்திருக்குது, எப்படி உள்ளே இருக்குது, எப்படி இந்த உலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இது வித்தியாசமான ராஜ்யமாக இருக்கிறதுனால அவங்களுக்கே புரியல. எவ்வளோ வித்தியாசம். பிலாத்துக்கிட்ட இயேசு சொல்கிறாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல. அப்படி இருந்திருந்தால் என்னுடைய சீஷர்கள் ஒரு போரையே நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்தாங்க. பேதுரு ஞாபகம் இருக்கா? ஒருத்தன் காதை அறுத்து கையில் கொடுத்துட்டான். காதை அறுத்து கையில் கொடுத்தாச்சு. அந்த அளவுக்கு பட்டயத்தை எடுக்கிற அளவுக்கு அங்கே போயாச்சு. என்ன அவங்க நினைச்சாங்க, இவர் ராஜா, இவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தவர், இவன் யாரு இவன் கிடக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நல்ல காலம் இயேசு திரும்ப ஒட்ட வச்சார். அதை இவனை ஒட்ட வைக்க சொல்லியிருந்தா நெத்தியில் எங்கேயாவது ஒட்ட வச்சு கொடுத்துருப்பான் இருக்கிற வெறுப்பில். இயேசு சொல்றாரு, ரெண்டு ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. பிலாத்து முழிக்கிறான், நீதான் ராஜாவா? பிரசங்கியார் வேஷத்தில் வந்திருக்கிறா? ராஜ்யன்றாங்க, யூதருக்கு ஒரு ராஜா வந்துட்டாருன்றாங்க, நீதான் ராஜாவா? சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் உண்மைதான், நான் ராஜா தான். ஆனால் அந்த ராஜ்யம் வித்தியாசமான ராஜ்யம். பரிசேயர்கிட்ட சொல்றாரு, இது பிரத்யட்சமாக வராது, இந்த ராஜ்யம் பார்க்குற அளவில் இருக்காது, வேறு விதமாக இருக்கும்ன்றாரு. எந்த விதமாக இருக்கும்? எப்படி இது வேலை செய்யுது? பார்க்குற விதமாக இருக்காதுன்னா சுத்தமாக தெரியவே தெரியாது. அந்த ராஜ்யம் கிடையாது. சொல்கிறாரு, யோவான் ஸ்நானுடைய சீஷர்கிட்ட சொல்கிறாரு, யோவான் ஸ்நானன் கேட்டு அனுப்புகிறான், வந்துருச்சா ராஜ்யம்னு வரப்போதா? நீர் தான் வர வேண்டியவரா, இல்லை வர இன்னொருத்தர் காத்திருக்கணுமா? சொல்கிறான், கண்டதையும் கேட்டதையும் போய் யோவானத்தில் சொல்லுங்கள்னு சொல்கிறாரு. சப்பானிகள் நடக்கிறார்கள், குருடர் பார்வையடைகிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. இதெல்லாம் இந்த ராஜ்யத்தின் வெளிப்புறமான அறிகுறிகள். இந்த ராஜ்யம் வந்தால், கடவுளுடைய ராஜ்யம் வந்தால் சுகம் நடக்குது. கடவுளுடைய ராஜ்யம் வந்தால் தரித்திரருக்கு விமோச்சனம் உண்டாகுது. கடவுளுடைய ராஜ்யம் வந்தால் இந்த அரசாங்கம், இந்த ராஜ்யம் நன்மைகளை உண்டாக்குது, குறைகள்லாம் நீங்குது. தான் கடவுளுடைய ராஜ்யம். அது நடந்துக்கிட்டு இருக்குன்னு போய் சொல்லுன்றார். அப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ சுத்தமாக பார்க்க முடியாதுன்றது இல்லை, வித்தியாசமானது. ஆனால் சுத்தமாக பார்க்க முடியாதுன்னு கிடையாது. அது ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த வாழ்க்கையில் அதை காணலாம், இந்த குடும்பத்தில் அதை காணலாம், சபையில் காணலாம், அந்த தொழிலில் காணலாம், அந்த அவங்க இருக்கிற வாழுகிற அந்த இடத்துல அதை காணலாம். காணக்கூடிய விதத்தில் தான் அது இருக்குது. ஆனால் அது வித்தியாசமான ஒன்று. அதை டிசைன் பண்ணி தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் வித்தியாசமான விதத்தில் தெரிந்து கொள்ளணும். இது வசனத்தின் மூலமாய் கிரியை செய்கிற ராஜ்யம். இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வசனத்தை விதைக்கிறவனுடைய குறித்த ஓமையை குறித்து சொல்கிறார். இந்த ஓமையை சொல்லி தான் அந்த ராஜ்யம் எப்படி செயல்படுகிறதுங்கிறத விளக்குறார். அப்போ தான் சொல்கிறாரு, 3 விதமான நிலத்தில் விழுந்தது, 3 விதமான நிலமும் பலன் கொடுக்கல, 4வது ஒரு விதமான நிலத்தில் விழுந்தது, அது பலன் கொடுக்கிறது. ஏன் பலன் கொடுக்குறன்றதுக்கு காரணங்கள்லாம் சொல்கிறாரு. உபத்திரவம், துன்பம், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்கள் குறித்த இச்சை, சிற்றின்பம், சோதனை. எவ்வளோ பொருத்தம் பாருங்கள். இன்னைக்கு கூட அதெல்லாம் செல்லும். இவ்வளவு தடைகள் இருக்குது. இந்த ராஜ்யம் உள்ளே வேலை செஞ்சிடாதபடிக்கு பிசாசு உடனே வசனத்தை எடுத்து போடுறான். ஏன் வசனத்தை எடுத்து போடுறான்? ஏன்னா அவனுக்கு விசுவாசிகளுக்கு விளங்காத ஒரு காரியம் விளங்கிடுச்சு. என்னன்னா, இந்த வசனம் உள்ளே போனால் தான், இது மூலமாக தான் ராஜ்யமே வந்துடுது. ராஜ்யம் வர்றதுன்னா என்ன? உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாகன்னு விண்ணப்பம் பண்ண சொன்னார். அப்போ ராஜ்யம் வர்றதுன்னா என்ன? பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவது தான் ராஜ்யம் வர்றது. அவருடைய சித்தம் இங்கே பூமியில் வந்துருச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுச்சுன்னா அவருடைய ராஜ்யம் வந்ததாகிவிட்டது. அந்த சித்தம் வந்ததுன்னா வாழ்க்கை உருப்படும், வாழ்க்கை நல்லா இருக்கும், குறைகள் நீங்கும், விமோச்சனம் உண்டாகும், நன்மைகள் பிறக்கும் வாழ்க்கையில். அந்த ராஜ்யம் வந்ததுன்னா பெரிய ஆசீர்வாதங்கள் இந்த வாழ்க்கையில் உண்டாகும். அதைத்தான் அப்படி சொல்லியிருக்குது.
அப்போ இந்த ராஜ்யம் வராதபடி தடை செய்கிறது தான் பிசாசுடைய வேலை. இந்த அவருடைய சித்தம் வந்து இந்த வாழ்க்கையில் வசனத்தின் மூலமாக தான் வந்து நடக்குது. வசனம் உள்ள வந்து அது விதைக்கப்பட்டு இந்த விதை கான்செப்டில் தான் அது வருது. இந்த ராஜ்யம் வந்து அரண்மனை ராஜா அப்படின்னு கிடையாது. இது வந்து வேற விதமான ஒரு ராஜா. எப்படி வேலை செய்கிறார் இவர்னா, வசனத்தை கொண்டு வேலை செய்கிறார். ராஜ்யத்தின் வசனம் விதைக்கப்பட்டவுடன் அப்படின்றது. அப்போ இந்த ராஜா ஏதாவது செய்யணும்னா வசனத்தை விதைக்கிறாரு. அந்த வசனம் வந்து விளைச்சலை உண்டாக்குறது, பலனை உண்டாக்குறது. இந்த ராஜ்யத்தில் எந்த குறைவும் கிடையாது. இது நிறைவின் ராஜ்யம். இந்த ராஜ்யத்தின் குறைவில்லாத வாழ்க்கை எப்படி உண்டாகுது? வானத்திலேருந்து போன்ற மூட்டை கட்டி அவர் நன்மைகளை போடுறதில்ல. இந்த குறைவில்லாத வாழ்க்கை எப்படி உண்டாக்குறார்? வாழ்க்கையில் வசனத்தை அனுப்பி குறைகளை போக்கி இப்படி குறைவில்லாத வாழ்க்கையாக உண்டாக்குகிறார். அப்போ அவருடைய சித்தம் செய்யப்படணும்னா, நம்முடைய குறைகள் நீங்கணும்னா, நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகணும்னா எப்படி அது வேலை செய்யுதுன்னு சொல்கிறாரு. வசனம் வரணும். வசனம் வந்து உள்ளத்தில் விதைக்கப்பட்டு அதன் பலன் தான் இந்த ராஜ்யத்தின் நன்மையான வாழ்க்கை என்று சொல்லுகிறார். இந்த முதல் உவமையை பார்த்துட்டோம். 4 விதமான நிலங்கள், அதில் விதைக்கப்பட்ட விதை, அதில் ஒரு நிலம் தான் பலன் கொடுத்ததுன்னு. இப்போ அதனுடைய மேலும் அதை குறித்து மேலும் விளக்கம் சொல்கிறாருங்க. அதுதான் இந்த உவமை. மார்க் இதை குறிப்பாக எடுத்து சொல்லுகிறார். மார்க் என்ன சொல்லுகிறார்? இந்த ராஜ்யம் வேலை செய்கிறத பற்றி அந்த 4 விதமான நிலம், விதைக்கிற விதை, அதை மட்டும் சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த ஒரு காரியத்தையும் சொன்னார்னு சொல்லி இதை சொல்கிறார். என்ன சொன்னாராம்? தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்திருக்கிற அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ இந்த உவமை எதை பற்றியது? எப்படி எல்லாம் விதைத்து விளைந்து வருகிறது என்பதை பற்றிய உவமை. இதுக்கு முன்னால் சொன்ன உவமையோடு இது கனெக்டட் தான். அது வந்து எப்படி சில விதமான நிலங்களில் சில விதமான இருதயங்கள் பலன் கொடுக்காமல் போயிடுது. வசனம் விதைக்கப்பட்டால் கூட ஏன் பலன் இல்லாமல் போகுதுன்னு சொல்லி அந்த உவமையில் பார்த்தோம். ஒரு நல்ல நிலத்தை பார்த்தோம், அதில் ஏன் பலன் உண்டாகிறதுன்றதையும் பார்த்தோம். அதை போன வாரத்தில் நான் விளக்கி சொன்னேன். இப்போ வந்து எப்படி, அது வந்து ஏன், இது வந்து எப்படி பலன் உண்டாகிறது, எப்படி விதைத்து அது வளருகிறது, எப்படி பலனை தருகிறது, எப்படி ரிசல்ட்ஸ் உண்டாகிறது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்பதை பற்றி அதை குறித்த உவமை இது. இதில் பல அம்சங்கள் உண்டு. ஒன்றுனா பார்ப்போம். முதல்ல வந்து வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பொருந்தும். இங்கே 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்தில் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். அப்போ வசனம் தான் விதை. அப்போ வசனம் விதை தான். அப்படி வசனம் தான் விதைன்னு சொன்னால், மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்துன்னு சொல்கிறது இந்த இருதயமாகிய நிலத்தில் வசனத்தை விதைக்கிறத பற்றி இங்கே சொல்லியிருக்கிறது. அப்போ வசனம் தான் விதை. இந்த வசனமாகிய விதை இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. தேவனுடைய ராஜ்யம் இப்படி தான் வேலை செய்யுது. தேவனுடைய ராஜ்யம் வேறு விதமாக வேலை செய்கிறது இல்லை. ஏதாவது ரிசல்ட் உண்டாகணுமா வாழ்க்கையில் பலன் உண்டாகணுமா? கிறிஸ்தவ ஜீவியம் என்கிறது பலன் கொடுக்குற ஒரு ஜீவியம். இது வந்து ஏதோ ஒரு கொள்கை நான் நம்புகிறேன் அப்படின்னு கிடையாது. இதன் மூலமாக வாழ்க்கையில் பலன் உண்டாகிறது, வாழ்க்கையில் வேலை செய்யுது. இதை நம்புகிறவர்களுக்கு இது ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷம் என்பது ரட்சிப்புக்கு ஏதுவான தேவனுடைய பலன். ரட்சிப்புனா எல்லா கேடுகளிலிருந்தும் உங்களை விடுவிக்கக்கூடிய பலன் இதில் இருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இது வந்து ஏதோ ஒரு மதம் அல்ல, கொள்கை அல்ல, இதெல்லாம் நம்பிக்கிட்டு இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்றது இல்லை. இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ பலனை உண்டாக்குகிறது. இது இருதயத்தில் வசனம் விதைக்கப்படும் போது அதன் மூலமாக பலன் உண்டாகுது. இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்லுகிறேன், நான் இங்கே வந்திருக்கிறது பலன் உண்டாகுன்ட்டு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் சும்மா வந்து கோயிலுக்கு வந்துட்டு தலை காட்டு போகணும் வந்தீங்க, பாஸ்டர் திருப்திப்படுத்தி போகிற வந்தீங்க, இல்லை கடவுளுக்கு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கீங்களா? சிலர் அப்படி இருக்கிறாங்க. கடவுளுக்கே அட்டண்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்க கடவுளுக்கு தலையை காமிச்சிட்டு வந்துடுறேன், கடவுளுக்கு பெரிய உபகாரம் பண்ணுறதா நினைக்கிறாங்க சிலர். கிடையாது. உண்மையாக கிறிஸ்தவர்கள் சபைக்கு போகும்போது எதுக்காக போகிறாங்க? இந்த வசனத்தின் மூலமாக பலன் உண்டாகிறது என் வாழ்க்கையில். இதை கேட்டேன்னா, இது உள்ளே போச்சுன்னா பலனை உண்டு பண்ணும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு விவசாயியை போல் அவங்க
விதைச்சா உண்டாகும். வசனம் விதைக்கப்படணும். அப்போ நான் எதுக்கு சபைக்கு போகிறேன்னா, இந்த வசனம் என் இருதயத்தில் விதைக்கப்படும்படியாக நான் சபைக்கு போகிறேன். ஏனென்றால் இது விதைக்கப்பட்டால் பலன் உண்டாகும், ரிசல்ட் உண்டாகும். என் வாழ்க்கை எப்படியே இருக்காது, மாறும். என் குறைகள் இப்படியே குறையிலேயே வாழ்ந்துட்டு இருக்க மாட்டேன், அது நிறையாக மாறும் என்கிற நம்பிக்கை இருக்குது. அப்போ வசனம் தான் விதை, இது விதைக்கப்பட வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். கலாத்தியர் 6:7 சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் அப்படின்னு சொல்லுது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வேற எதை நம்பி மோசம் பண்ணாதீங்க, மோசம் போயிடாதீங்க. எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். The law of sowing and reaping, விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம். அது அடிப்படை பிரமாணம், எல்லாமே அதன்படி தான் இயங்குகிறது. எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீர்கள். ஆகவே சோர்ந்து போகாமல் விதையுங்கள் இருக்கு. ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள்னு சொல்றார். அப்ப விதைச்சா அறுப்போம். இந்த வசனம் தான் விதை, இருதயம் தான் நிலம். இந்த வசனமாகிய விதையை எடுத்து இருதயமாகிய நிலத்தில் விதைத்தால் ஒரு அறுவடையே உண்டாகும். ரட்சிப்பு என்கிற அறுவடை, சுகம் என்கிற அறுவடை, விடுதலை என்கிற அறுவடை, செழிப்பு என்கிற அறுவடை, வெற்றி என்கிற அறுவடை வாழ்க்கையில் அடையலாம் இதை விதைத்தால். அப்படிப்பட்ட விதைகள் இவைகள் இந்த வசனங்கள். இந்த இருதயம் எதை விதைக்கிறோமோ அதை விளைவிக்கக்கூடிய ஒரு கருவி. நம்முடைய இருதயமானது எதையெல்லாம் விதைக்கிறீங்களோ அதை விளைவிக்கக்கூடாது. இருதயத்துக்கு ஒன்றும் தெரியாது. எது நீங்கள் நல்லது வச்சா நல்லது விளையும், கெட்டது வச்சா கெட்டது விளையும். பூமிக்கு என்ன தெரியும்? பூமி இல்லை நான் பூண்டு வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லுமா? கிடையாது. நீங்கள் அதை போட்டிங்கன்னா அதுதான் வரும், இதை போட்டிங்கன்னா இது வரும், அவ்வளோதான். பூமி என்னன்னா எதை வச்சாலும், நீங்கள் ஒரு இரும்பு போஸ்ட் எடுத்து நட்டு பாருங்க, அதை அரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதை விளைவிக்க பார்க்குது, அது அதையும் அரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு வேலையை நடத்த பார்க்குது. அதுக்கு தெரியாது இது இரும்பு போஸ்ட்டுன்னு. அதை உள்ளே வச்சோன்னா அதுக்கு தான் ரஸ்ட்டு கோட்டிங் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா அது பூமி தான் வேலையை ஆரம்பிச்சிடும். அது என்னமோ மரம் இது விதைன்னு நினச்சிக்கிட்டு அதை போட்டு இது பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். மோசம் போகாதிருங்கன்றாரு. நிறைய கிறிஸ்தவங்க மோசம் போயிட்டாங்க இந்த விஷயத்தில். ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வேற விதத்தில் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறாங்க. வேற விதத்தில் இல்லை, பலன் வேற விதத்தில் உண்டாக முடியாது, இப்படி தான் உண்டாக முடியும். இந்த வசனமாகிய விதைய இருதயத்தில் வச்சு தான் பலன் உண்டாக முடியும். சிலர் நினைக்கிறாங்க வெறும் ஜெபம் பண்ணா போதியா, ஜெபம் தான் முக்கியம். ஜெபம் முக்கியம்தான், ஆனால் அதை காட்டிலும் வசனம் முக்கியம். இருக்கீங்களா? அதை காட்டிலும் வசனம் முக்கியம். ஏன்னா இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வந்து நுழைந்து அது கிரியை செய்து காரியங்களை மாற்றப் போகிறது இந்த வசனத்தின் மூலமாக தான். சரி சொல்றாங்க உபவாசம் முக்கியம்யா, சரி இருக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் இது முக்கியம். ஏன்னா இப்படி தான் அது வந்து வேலை செய்ய போகிறது. எதுக்கு உபவாசம் இருக்கிறோம்? இந்த வசனத்தை நல்லா உள்ள வைக்கிறதுக்கு தான். இதை கொஞ்சம் நேரம் எடுத்து நல்லா உள்ள இருதயத்துக்குள்ள செலுத்துறதுக்கு தான் உபவாசம் இருக்கிற மொழிய. வெறும் உபவாசத்தினால இது நடந்துடாது. உபவாசம் நம்ம உண்ணாவிரத போராட்டமா? கடவுள்கிட்ட போய்கிட்டு இதை செய்யலைன்னா நான் சாப்பிட மாட்டேன், சாவேனாக்கோன்னு கத்து சொல்ல ரெடி வான்றுவார். உபவாசத்துக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு பாருங்க. அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். சும்மா அதையும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அது மூலமாக வேலை செஞ்சிடும். 4 நாள் உபவாசம் தான் சரியா போடு, 7 நாள் உபவாசம் தான் சரி, 7 நாள் முடியல 21 நாள் போடு, 21 நாள் முடியல 41 நாள் போடு, சரியாயிடும். அதுவும் முடியலன்னா தண்ணி கூட குடிக்கக்கூடாது, எச்சை கூட முழுங்கக்கூடாது. ஒருத்தர் சொல்றாரு எச்சையை கூட முழுங்கக்கூடாது. அப்பா என்ன சாதிக்க போறாருன்னு தெரியல எனக்கு. இவரை முழுங்கிடும் அது. இப்படி எல்லாம் பண்றாங்க. ஆனால் என்னன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. எப்படி சொல்லி இருக்கிறாரோ அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. இவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சகட்டு மேனிக்கு அடிக்கிறது. உபவாசம்னா அது லைனில் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறது, இன்னொரு லைனில் கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்கிறது. இவர் என்ன சொல்கிறாருன்றதை கவனிக்கிறது. அவர் சொல்கிறார் தேவனுடைய ராஜ்யம் இப்படி தான் வேலை செய்யுது. வசனத்தை இருதயத்தில் விதைச்சாதான் அது விளையும், அப்படித்தான் ரிசல்ட் உண்டாகுன்றார். மீதியெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான். மீதி ஜபம் உபவாசம் எல்லாம் வந்து இதை எஃபெக்டிவாக பண்ணுறதுக்காக தான் வழிய ஒழிய அது வழியாக ஒன்றும் உண்டாகிறது இல்லை. இதுதான் முக்கியம் அப்படிங்கிறார். அப்போ இதில் என்னென்ன வசனம் விதைச்சா விளையுன்றது மட்டும் இல்லை, எதை விதைக்கிறோமோ அதை விளைவிக்கக்கூடிய
ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கிறது. இந்த வசனங்கள் அப்படிப்பட்டது. சுகம் வேணுமா, சுகத்தை விளைவிக்க முடியும். வெற்றி வேணுமா, வெற்றியை விளைவிக்க முடியும். சமாதானம் வேணுமா, சமாதானத்தை விளைவிக்க முடியும். குடும்ப நல்வாழ்வு வேணுமா, அதை விளைவிக்க முடியும். என்ன வேணும் உங்களுக்கு? அதற்கேற்ற வசனங்களை எடுத்து அதை இருதயத்தில் விதைத்தால் அதற்கேற்ற ஒரு அறுவடை உண்டாகும். எதை விதைக்கிறானோ மனுஷன் அதையே அறுப்பான். ஒன்றை வச்சுட்டு இன்னொன்று அறுக்க முடியாது. எது வேணுமோ அதுக்கேற்ற வசனங்களை எடுத்து அதை விதைச்சு அதை அறுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும் அதை விளைவிக்கலாம். இன்னொன்று, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு விளைவிக்கலாம். விவசாயி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எவ்வளவு வேணும் உங்களுக்கு அவ்வளவு விளைவிக்கலாம். நீங்கள் எவ்வளவு சமாதானத்தை பெறலாம், எவ்வளவு சுகத்தை பெறலாம், எவ்வளவு வெற்றியை பெறலாம், எவ்வளவு முன்னேற்றத்தை அடையலாங்கிறது எவ்வளவு இதை விதைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு பாருங்க, ஒரு பிரசங்கியார் சொல்றாரு என்கிட்ட, நாய்க்கு வால் அளந்து வச்ச மாதிரி கடவுள் எல்லாருக்கும் அளந்து வச்சுட்டாரு. அப்போ நான் பைபிள் படித்த பிரயோஜனம் இல்லை. அந்த வால் எவ்வளோ சைஸுன்றது பெரிய வெளிப்பாடு உண்டாகணும் எனக்கு என்ன வால் வச்சிருக்காரு அவர். ஆண்டவரே என்ன சைஸ்ன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். என் சைஸ் என்ன, 4 இன்ச்சா 6 இன்ச்சா? என்ன வால் எனக்கு நல்ல நீளமாக கொடுத்துருக்கிறீரா, சின்னதாக கொடுத்துருக்கிறீரா? எப்படி பாருங்க, கர்த்தர் வால் அளந்து வைக்கலைங்க, வால் அளந்து வைக்கல. கர்த்தர் சொல்ல, உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுதுன்ட்டாரு. லிமிட் அவர் வைக்கல, அவர் எல்லாம் கூட போடல, அவர் இவ்வளவுதான் இதுக்கு மேல இல்லைன்னு சொல்லல. நீ எவ்வளவு விசுவாசிக்கிறியோ அவ்வளவு அப்படின்னு அப்படிதான் கொண்டு போறாரு கர்த்தர். அப்ப எவ்வளவு எனக்கு வேணுமோ அவ்வளவு விதைக்கலாம், அவ்வளவு பலனை பெறலாம். எதை விதைக்கிறனோ அதை அறுக்கலாம், எவ்வளவு வேணுமோ அதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என்ன கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன்னீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என்ன கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன்னீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். சத்துருவாயிருந்தேன் என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. சத்துருவாயிருந்தேன் என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். ஒன்றுமில்லாதிருந்தேன் நிறைத்திரும் ஐஸ்வர்யத்தா, தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். ஒன்றுமில்லாதிருந்தேன் நிறுத்திடும் ஐஸ்வர்யத்தால் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை
உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீ நல்லவர் அல்லேலூயா நீ மிகவும் நல்லவர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீ நல்லவர் அல்லேலூயா நீ மிகவும் நல்லவர் வியாதியாக இருந்தேன் குணமானேன் தழும்புகளா வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே வியாதியாக இருந்தேன் குணமானேன் தழும்புகளால் வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீ நல்லவர் அல்லேலூயா நீ மிகவும் நல்லவர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீ நல்லவர் அல்லேலூயா நீ மிகவும் நல்லவர் ஒன்றுமில்லாதிருந்தே நிறைத்தீரும் ஐஸ்வர்யத்தா தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர் ஒன்றுமில்லாதிருந்தே நிறைத்தீரும் ஐஸ்வர்யத்தா தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீ நல்லவர் அல்லேலூயா நீ மிகவும் நல்லவர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீ நல்லவர் அல்லேலூயா நீ மிகவும் நல்லவர் வியாதியாக இருந்தேன் குணமானேன் தழும்புகளா வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே வியாதியாக இருந்தேன் குணமானேன் தழும்புகளால் வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வை